ஒரு ஸ்டோரி சொல்றதுக்காக வந்திருக்கேன். ரொம்பவே முக்கியமான ஸ்டோரி வா. நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஸ்டோரி. நம்ம நாட்டுல ரெண்டே பிரச்சனை தான். ஒண்ணு எல்லாத்தையும் பேன் பண்ண சொல்றது, இன்னொன்னு பேன் பண்ண கூடாதுன்னு சொல்றது. நம்ம தமிழ்நாட்டுல இப்ப போயிட்டு இருக்க முக்கியமான ஸ்டோரி தான். இத பத்தின உண்மையான விஷயத்த சொல்றதுக்கு வந்துக்கிறேன். கேளு ஜானே, நல்லா கேளு. எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்க்க போற விஷயம் ஜல்லிக்கட்டை பத்தி தான். மாடுகளை நல்லபடியா பராமரிக்கிறதுக்காகவும் தன்னோட வீரத்தை சோதிக்கிறதுக்காகவும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களுக்காகவும் தமிழர்களால பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட கலை தான் இந்த வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு மூலமா மாடுகளை துன்புறுத்தணும்னு சொல்லி நம்ம பாரம்பரிய விளையாட்டையே அழிக்க பாக்குறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க நிறுவனமானது வெளிநாட்டுக்காரங்களால உருவாக்கப்பட்டது. நம்மள சேர்ந்தவங்களையே விலைக்கு வாங்கி ஜல்லிக்கட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தையும் அதை ஒரேடியா அழிக்கிறதுக்கான வேலைகள்லயும் ஈடுபட வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிறுவனத்துக்கு பின்னாடி பல நாடுகளோட கூட்டு சதி இருக்கு. ஜல்லிக்கட்டுக்காகவே பல விவசாயிகள் பாதுகாப்பா வளர்த்துக்கிட்டு வர மாடுகளை அழிச்சா மட்டுமே ஊக்க மருந்து தயாரிக்கிற நிறுவனங்கள், சர்க்கரை நோய்க்கான மருந்து விற்கிற நிறுவனங்கள்னு இன்னும் ஏகப்பட்ட நிறுவனங்கள் நம்ம நாட்டுக்குள்ள கால் வைக்க முடியும். பால் உற்பத்தியில மட்டும் ஒரு வருஷத்துக்கே லட்சக்கணக்கான கோடி நம்ம இந்தியால போராடுது. அதை மொத்தமா கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுக்காகவே வளர்க்கக்கூடிய மாடுகளோட இனப்பெருக்கத்துக்கு உதவுதுன்னு சொல்றாங்க. அதனால இந்த ஜல்லிக்கட்டு அழிச்சா A2 ரக பால்கள் கொடுக்கக்கூடிய மாடுகள் முழுமையா அழிஞ்சு போயிடும். இது உடனே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இன்னும் 5 வருஷமோ இல்ல 10 வருஷமோ முழுமையா அதெல்லாம் அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப சுதந்திரமா வெளிநாட்டு கம்பெனிகள் நம்ம விவசாயிகள் மூலமா கிடைச்சிக்கிட்டு இருக்க சுத்தமான பால் அழிச்சிட்டு ஜெர்சி பசுக்கள் மூலமா A1 ரக பால்களை நமக்கு சப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. இது மூலமா பல லட்சம் கோடி லாபத்தையும் சம்பாதிப்பாங்க. அவங்களோட லாபத்துக்காக அழிய போறது என்னவோ நம்மளோட பாரம்பரியமான கலையும் நம்ம வாழ்வாதாரமும் தான். இந்த பிரச்சனையில நிறைய பணம் போடுறது, ஏகப்பட்ட அரசியல் குறுக்கீடும் இருக்கு. நம்மளோட எதிர்ப்பு பலமா இருந்தனால ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி கிடைச்சதுக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அது ரொம்ப நேரம் நீடிக்கல. சமீபத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை மறைக்கிறதுக்கும் சில தவறான அரசியல் குறுக்கீடுனாலையும் மறுபடியும் நம்ம வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கொடுத்தோடனே எல்லாருக்கும் ஒரே காண்டுபா. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே முழிச்சு இருந்தாங்க. டக்குனு என்ன பண்றது யோசிக்கும் போதே காசு தான் கரெக்ட்னு சொல்லி டக்குனு எடுத்து நீட்டாங்கப்பா. நம்ம நாட்டுல காசுக்கு இருக்கிற மவுசே வேற. காசா பாரம்பரியமா டக்குனு வெளிநாட்டு கம்பெனிக்காரன் காசு எடுத்து கையில வச்சிட்டான். நம்மளே காசை கையில பார்த்ததும் தடை பண்ணிட்டு போயினாங்கப்பா. இது வரைக்கும் நாம அமைதியா இருந்த மாதிரி இந்த வாட்டியும் இருந்தோம்னா இந்த ஜல்லிக்கட்டு மட்டும் கிடையாது. ஏற்கனவே அழிஞ்சு போன பல பாரம்பரியமான விஷயங்கள் மாதிரியே மிச்சம் இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரியங்களும் நிச்சயம் அழிஞ்சு போயிடும். இது தொடர விடக்கூடாது. இது இப்படியே தொடர்ந்ததுன்னா நமக்கு பின்னடைவு மட்டும்தான் இருக்கும். நம்ம முன்னேறவே முடியாது. இது எல்லாத்தையும் நாம தான் மாத்தணும். மாற்றம் ஒன்றே மாறாது. இந்த ஜல்லிக்கட்டு நிச்சயம் நடந்தே ஆகணும். ஆனா மச்சி, மாடு அடங்கணும் சாவதான் போறானுங்க. அதுக்கு அப்படி போராடி செத்து நிக்கிறானுங்க. என்னடா லூசு மாதிரி பேசுறீங்க? இது சாகிறதுக்கான விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பேசணும் முதல்ல தெரிஞ்சு பேசுங்களா? எது பேசினாலும் அதுக்கு முன்னாடி அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, புரியுதா? ஜல்லிக்கட்டு நடத்துறதுனால மாடுங்க எல்லாம் துன்புறுத்தப்படுதுன்னு கேஸ் போடுறானுங்க. அப்புறம் ஏன்டா இங்க இருந்து அடிமாடா போற மாடுங்களை பத்தி எவனும் கவலைப்படல? அதை பத்தி ஏன்டா எவனும் பேசல? அதை பத்தி ஏன் கேட்கல தெரியுமா? ஏன்னா அது பல பேருக்கு லாபத்தை கொடுக்குது. ஆனா இந்த ஜல்லிக்கட்டுனால யாருக்கும் எந்த லாபமும் இல்லையே. இதனால சந்தோஷமும் பெருமையும் தானே கிடைக்குது. அப்படிப்பட்டதை தடை பண்ணணும். தெரியாம இத பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. முதல்ல இதோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் கூட இத பத்தி தெரிஞ்சுக்காம தடன்னா தமிழருக்கு அடையாளமா இருக்க ஒரு கலையை ஈஸியா அப்புறம் நிறுத்துறது. இதுக்காக நாம போராடாம வேற யாரா போராடுவா?